ஒருவன் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். தொழிலாளிகள் ஒருவன் சேனல் மூலமாக தொழிலாளிகளுக்காக இங்கே தமிழக முதலமைச்சரிடம் அன்பு கோரிக்கை ஒன்று வைக்க உள்ளது. அந்த அன்பு கோரிக்கையை தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் ஓய்வு பெற்று எத்தனையோ பேர் இன்சூரன்ஸ் பண்ணியிருக்காங்கன்ட்டு இது பண்ணாங்க. 20 வயதிலே வேலைக்கு வந்து 40 வருடம் ஒழித்து 60 வயதிலே ஓய்வு பெற்று வருகிறார்கள். அவர்களுக்கு 600 ரூபாய் அவர்கள் ஓய்வு பணத்திலிருந்து பிடிக்கிறார்கள். அதாவது பென்ஷனிலிருந்து 600 ரூபாய் பிடிக்கிறார்கள். மெடிக்கல் காப்பீடு திட்டம். ஆனால் 5 லட்சம் இப்பொழுது தமிழக முதலமைச்சர் அவர்கள் 5 லட்சம் வெறும் பயன்படுத்தலாம் என்று சொல்லி இருக்கிறார். ஆனால் அங்கே போனால்தான் தெரியுது, அறுவை சிகிச்சை பண்ணால்தான் இந்த 5 லட்சத்தை செல்வியிடம் விடுவிடும். வயதான காலத்தில் அறுவை சிகிச்சை பண்ணுவதற்காக இந்த காசு. தமிழக முதலமைச்சர் தயவு செய்து இதை கூர்ந்து கவனிக்க வேண்டும். டிபி நோய் உள்ளவர்களும் இருக்கிறார்கள், காசி நோய் உள்ளவர்களும் இருக்கிறார்கள், சீக்கிர வேறுவர்களும் இருக்கிறார்கள். இத்தனை கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் அவர்கள் 40 ஆண்டு காலம் பாடுபட்டு 60 வயசில் ஓய்வு பெற்று வருகிறார்கள் என்றார். அத்தனை அரசு ஊழியர்களுக்கும் அரசியல் ஓய்வு பெற்று இருக்கும் தொழிலாளிகளுக்கும் இது பொருந்தும். ஆகியால் தமிழக முதலமைச்சர் அவர்கள் இதை கூர்ந்து கவனித்து, இந்த வீடியோவை கூர்ந்து கவனித்து, அந்த 600 ரூபாய் அவர்களுக்கு ஏற்ற மாதிரி அவர்களுக்கு இன்சூரன்ஸ் பிடிக்கிறார்கள். ஆகியால் தயவுசெய்து அறுவை சிகிச்சைக்கு மட்டும் அந்த பணம் 5 லட்சம், இப்போ சொன்னபடி 5 லட்சம் அறுவை சிகிச்சைக்கு மட்டும் அது பயனில்லாமல் எல்லா நோய்களுக்கும் அது பயன்படும்படி தமிழக முதலமைச்சர் நேற்று நாள் 25/6/2024 நேற்று பென்ஷன் ஆஃபீஸுக்கு சென்று அங்கே இந்த மருத்துவ காப்பீடு எந்தெந்த ஹாஸ்பிட்டலில் எங்களுக்கு பொருந்தும் என்று கேட்டதுக்கு அவர்கள் அப்போலால போய் தங்கின்னு ஷார்ட்டாக அதை கூறிவிட்டார்கள். அப்போலால போனால் அப்போலாவில் இதுக்கெல்லாம் இது இல்லைன்னு அப்படி சொல்கிறாங்க. அங்கே எங்களுக்கு காப்பீடு திட்டத்தில் வரும்போது அது எந்தெந்த ஹாஸ்பிட்டல் இது செல்லும், எந்தெந்த ஹாஸ்பிட்டலுக்கு இது செல்லாது. இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போனால் இது செல்படி ஆகலை. தமிழக முதலமைச்சருடைய காப்பீடு திட்டம் ஏன் எனக்கே வயிற்று ஆபரேஷன் பண்ணாங்க. தமிழக முதலமைச்சருடைய காப்பீடு திட்டத்தை தான் பண்ணிக்கொண்டேன். என்னுடைய பென்ஷன் பணம் இருந்து, என்னுடைய பென்ஷன் ஸ்கீம் இருந்து என்னால் அதை உபயோகிக்க முடியவில்லை. அதற்கு தங்கள் முதலமைச்சர் அவர்கள் தான் அது மீது கருணையை உள்ளத்தோடு பார்க்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் மேலே இருக்கும்போது ஒருவன் 60,000 ரூபாய் சம்பளம் வாங்குகிறான் என்றால் அவனுக்கு அது 10,000 ரூபாய் வந்து மாசத்தில் அவன் செலவிடலாம். மருத்துவத்துக்கோசம், அவன் உடம்புக்கோசம், அவன் குடும்பத்துக்காக 10,000 ரூபாய் செலவிடலாம். ஆனால் இப்பொழுது 1/3 பாகம் தான் பென்ஷனில் 20,000 ரூபாய் வாங்குகிறார்கள். சில பேர் 13,000 ரூபாய் வாங்குகிறார்கள், சில பேர் 11,000 வாங்குகிறார்கள். இதை வைத்து கொண்டு இதில் வேற 600 ரூபாய் மருத்துவ காப்பீடு திட்டம் என்று பிடித்துக் கொள்கிறார்கள். ஆனால் இந்த 600 ரூபாய் அவர்களே அவரை பார்த்துக் கொள்வார்கள். அதனால் தமிழக முதலமைச்சர் அவர்கள் அந்த காப்பீடு திட்டத்தில் எந்தெந்த நோய்க்கு எவ்வளவு ஒதுக்க வேண்டும் அப்படின்றது, ஒரு காசு நோய் உள்ளவனா அவனுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி, ஒரு டிபி நோய் உள்ளவனா அவனுக்கு ஏற்ற மாதிரி, ஒரு வயிறு ஆப்ரேஷனா அதுக்கு ஏற்ற மாதிரி, ஒரு கேன்சர் நோயா அதுக்கு ஏற்ற மாதிரி, ஒரு அறுவை சிகிச்சையா அதுக்கு ஏற்ற மாதிரி, இதுமாரி பிரித்து எந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு தொழிலாளி அரசு ஊழியராக இருந்து ஓய்வு பெற தொழிலாளியாக இருக்கட்டும், அரசு ஊழியர்களாகட்டும், அவர் எந்த மருத்துவமனையில் இந்த காப்பீடு திட்டம் செல்லும் என்று தயவு கூர்ந்து தமிழக அரசு தெரிவிக்க வேண்டும் என்று நான் கூறுவது, முதலமைச்சர்களுக்கு கோரிக்கை வைப்பது, எல்லா அதிகாரிகளுக்கும், எல்லா பணியாளர்களுக்கும், எல்லா தொழிலாளிகளுக்கும் இது பொருந்தும். ஐயர் ஆபீசருக்கும் இது பொருந்தும், கீழே உள்ளவர்களுக்கும் பொருந்தும். ஏனென்றால் இந்த நோய் அந்தந்த நோய்க்கு பிரித்து போடலாம். அந்தந்த நோய்க்கு இந்தந்த நோய்க்கு இவ்வளவு 1 லட்சம் ரூபாய், அறுவை சிகிச்சைக்கு இவ்வளவு ரூபாய். எந்த நோயில் அவன் பாடுபட்டு வருகிறார்கள், ஏன்னா மாத்திரை வாங்க கூட காசு இல்லை. அறுவை சிகிச்சை பண்ணி கொண்டான் என்றால் அறுவை சிகிச்சை அவர்கள் பண்ணி விட்டு விடுவார்கள் தனியார்கள். அங்கே எழுதி கொடுக்கும் மாத்திரை அவர் வீட்டில் எப்படி வாங்கி சாப்பிடுவோம், இந்த மாத்திரை இருப்பவர்கள் சாப்பிடுவாங்க, இல்லாதவர்களுக்கு இந்த 5 லட்சத்தில் அந்த நோய்க்கு ஏற்ற மாதிரி அவர்கள் பயன்படுமாறு தமிழக முதலமைச்சரை மீண்டும் 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 இதை வலுவுறுத்தும் அன்பு கோரிக்கையாக வைக்கிறேன் என்று இதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.